வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் மீன் பொரியலை எப்படி செய்கிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை ஒரு தேங்காவோட பாதி, அதோட தக்காளி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், கொடம்புளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, இதுதான் அதுக்கு தேவையான பொருள். 1/2 கிலோ மீனை வாங்கியிருக்கோம். இந்த இஞ்சியை ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும். இல்லாட்டி மிக்சியில் போட்டு ஒரு சின்னதாக ஒன்று கறக்கி அப்படி எடுத்தாலும் பரவாயில்ல. இல்லை மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, இவ்வளோதான் இதுக்கு எடுத்துருக்கோம். மீனோட பேர் கெஸ்கி ஃபிஷ்ஷு இங்கிலீஷில். மலையாளத்தில் நெத்தல் வத்தோலின்லாம் மலையாளத்தில் சொல்லுவாங்க. தமிழில் எனக்கு கரெக்டாக தெரியாது. உங்களுக்கு அந்த மீனோட பேர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் தண்ணியாக மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த பச்சை மிளகா, கொடம்புளி, கருவேப்பிலை அதில் போட்டு அந்த தேங்காவும் எடுத்து அதில் போட்டுக்கணும். இதோட இந்த பொரியலோட டேஸ்ட்டே அந்த தேங்காய் தான். அந்த தேங்காய் சாப்பிடும்போது தான் அந்த கொஞ்சம் நல்லா ஒரு வெரைட்டி டேஸ்ட்டு. வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இந்த மீனையும் அந்த தேங்காயை மிக்ஸ் பண்ண முள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது மண்பானையில் வச்சா கொஞ்சம் கூட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மீன் கொஞ்சம் வேகிற மாதிரி அளவுக்கு கொஞ்சம் தண்ணி, அந்த அதுக்கு மேலே வரக்கூடாது, கொஞ்சம் அடியிலே கொஞ்சோண்டு ஊற்றினா போதும். இப்போ மீன் ரெடியாக இருக்குது. நம்ம சமைக்க போகிறோம். இந்த மீனை வேக வைக்கிற டைமில் ஃபுல்லாக மூடக்கூடாது. ஏன்னா அது மீனுக்கு ஒரு ஸ்மெல் இருக்கும். அதை திறந்து வச்சுட்டு ரெடி பண்ணோன்னா அந்த ஸ்மெல்லு வெளியே போயிடும். அதே மாதிரி இது செய்கிற டைமில் ஸ்பூனை வச்சு நல்லா கிண்டிகிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா மீனெல்லாம் உடஞ்சி பீஸ் ஆகிரும். அதனால் லைட்டாக ஒன்று கிண்டிக்கணும். இல்லாட்டி அந்த பானையை அப்படியே எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி அங்கேயே வச்சா போதும். இந்த மீன் பொரியலில் டேஸ்ட்டே அந்த தேங்காய் தான். அந்த தேங்காய் சாப்பிடும்போது தான் அந்த ஒரு வெரைட்டி டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கொதித்ததுக்கு பிறகு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும் மீனை. ஆனால் கொஞ்சம் தண்ணி தானே ஊற்றுவோம், ரொம்ப ஊற்ற மாட்டோம். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடணும். இப்போ நம்ம மீன் பொரியல் ரெடியாக இருக்குது. லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறந்துடாதீங்க.